பகல் நேரத்தில் அல்லது ராத்திரி நேரத்தில் அதிகமான எரிச்சல், சூடு கிளம்புன மாதிரி, தீய வச்ச மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம். பாத எரிச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சிறு நரம்பு தளர்ச்சி, அதாவது பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு அது சொல்லுவோம். இந்த பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது சாதாரணமாக யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ஏஜுக்கு மேலே அது எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய பிரச்சனை. வைட்டமின் B12 குறைபாடுல இருந்தால் இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வைட்டமின் B12 எதுலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான விட்டமின். அந்த விட்டமின் வந்து பால், முட்டை, இறைச்சி இதுல இருந்து தான் அதிகமாக கிடைக்கும். இது எதுவுமே உட்கொள்ளலைன்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ அதனால் நீங்கள் பால், தயிர், முட்டை, கறி சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, பால் தயிர் உட்கொண்டீங்கனாலே உங்களுக்கு விட்டமின் B12 வேணுங்கிற அளவு கிடைச்சிடும். விட்டமின் B12 குறைபாடு நம்ம எதிர்பார்க்கற விட அதிகமான பேருக்கு கம்மியாக இருக்குது. விட்டமின் B12 குறைபாடு ரொம்ப காமன் ப்ராப்ளமாக இருக்குது. அதன் காரணமாக வந்து விட்டமின் B12 வந்து பல வேலைகள் அது வந்து செய்யுது. நம்ம உடம்புல சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாக்குறதுல விட்டமின் B12க்கு வேலை இருக்குது. அதனோட இன்னொரு முக்கியமான வேலை வந்து நம்மளுடைய சிறு நரம்புகள். இப்போ நரம்பு மண்டலத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நரம்பு மண்டலங்கிறது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி. அதில் பெரிய ஒயர்ஸ் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் மாதிரி தான் நம்மளுடைய சிறு நரம்புகள். நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்கள், பாதங்கள்ல எல்லாம் வந்து அந்த சிறு நரம்புகள் நிறைய இருக்கும். அந்த சிறு நரம்புகள் தான் நம்மளுடைய உணர்வு, தொடு உணர்வு, சூடு, குளிர், இது போன்ற உணர்வுகளை வந்து நம்ம மூளைக்கு கடத்துது. அந்த சிறு நரம்புகளுக்கு வந்து இன்சுலேஷன், அதாவது ஒயருக்கு மேல எப்படி காப்பர் ஒயருக்கு மேல பிளாஸ்டிக் இருக்குதோ அது மாதிரி இந்த சிறு நரம்புகளுக்கு மேல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் வந்து ஃபேட்டால் ஆனது. அந்த இன்சுலேஷனுக்கு இந்த விட்டமின் B12 மிக முக்கியம். எப்போ இந்த விட்டமின் B12 இல்லையோ அந்த இன்சுலேஷன் போயிருச்சு அப்படின்னா, எப்படி ஒரு கரண்ட் கம்பி வந்து ஓப்பன்ல இருந்தா எப்படி ஈஸியா நமக்கு ஷாக் அடிக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய சிறு நரம்புகள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எரிச்சல், தீராத வலி, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பெரிஃபரல் நியூரோபதி ஒரு வயதுக்கு மேல நிறைய பேருக்கு காமனா வரக்கூடியது நான் சொன்னேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு சுகர் அப்படின்னு தெரிய வர்றதே இந்த கை கால் எரிச்சல்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ சுகர் இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த இன்சுலேஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சு போயிடும். அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப காமனாக வரும். அது இல்லாமல் இன்னும் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிஃபரல் நியூரோபதி வரலாம். இந்த பிரச்சனை ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து சாதாரணமாக ஈஸியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ரொம்ப சமயம் எடுக்கும், மெல்ல மெல்ல தான் சரி பண்ண முடியும். இதற்கு வந்து சாதாரண வலி மாத்திரைகள் கேட்காது. இதற்குன்னு ஸ்பெஷலான நரம்பு சத்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும்.